யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி வீட்டு திட்டத்திலே மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள். கூடங்கள் சரியான பாதிக்கப்படுது. மீனவனுக்கு கடல்லாம் சாவண்ட மாதிரி என்ன செய்யற போய்தான் ஆகும். நுழம்புகள் பெருகக்கூடிய மாதிரி பொலித்தீன் பைகள் எல்லாம் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கும் கம்ப்ளைண்ட் நாங்க ஏஜிஎஸ்க்கு கொடுத்துருக்குறோம். ஹாய் வணக்கம். ஒருவேளை காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக கணந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அதிக மக்கள் வசிக்கும் ஒரு பகுதியாக காணப்படும் குருநகர் பகுதி தான் நாங்கள் செல்ல உள்ளோம். குருநகர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலிகளை பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் அந்த குருநகரில் சென்று மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொள்வோம். பாருங்கள். நாங்கள் தற்போது வந்திருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்திலே அதிக மக்கள் வசிக்கும் ஒரு பிரதேசமாக காணப்படும் குருநகர் 5 மாடி வீட்டு திட்டத்துக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மாடிகள், 8 வெவ்வேறு இடங்களிலே 8 மாடிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாடிகளிலும் 5 தட்டுக்களை கொண்டதாக ஒரு 160 குடும்பங்கள் ஒரு தட்டிலே வசிக்கக்கூடியதாக இந்த கட்டிடமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலான மக்கள் இங்கு வசிக்கிறார்கள். கூடுதலான மக்கள் கடற்தொழிலையே நம்பி இங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள். இப்போ தனித்தனி வீடுகள் என்று சொன்னால் அவர்கள் நினைத்தால் போல் ஒவ்வொரு வீடுகளையும் புனர்நிர்மாணம் செய்யலாம். ஆனால் இந்த 5 மாடி வீட்டு திட்டமானது ஒவ்வொரு நாங்கள் நினைத்த மாதிரி உங்களோட வீடுகளை வடிவமைக்க முடியாது. இந்த மாடிகளிலே இந்த குருநகரில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அது தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ள போகிறோம். அந்த குருநகர் பகுதியை இடங்களை உங்களுக்கு அந்த மாடிகளை சுற்றி காட்டி போட்டு இந்த மாடிகளுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார், சங்க தலைவர் இருக்கிறார். அவருடன் கலந்துரையாடி அந்த காணொலிகளை நாங்கள் பதிவிட காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வீடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 160 குடும்பங்கள் ஒவ்வொரு தட்டிலேயும் ஒவ்வொரு மாடிகளிலேயும் வாழ்ந்து வருகிறார்கள். 5 தட்டுக்களை கொண்டதாகவும் இந்த மாடியானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு சுகாதார பிரச்சனைகளுக்கு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த புறத்திலே கடல் பகுதி இருப்பதால் அந்த கடல்களில் இருக்கின்ற கழிவுப் பொருட்கள், போத்தில்கள் மற்றும் பொலித்தீன் பைகள் எல்லாம் இந்த மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற பகுதிகளுக்கு இந்த தண்ணீரிலே அடித்து வரப்படுகின்றது. இதனால் அந்த பகுதிகள் கொஞ்சம் சரியான சமூக அந்த ஒரு மக்கள் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த இடங்களானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது இப்போ நாங்கள் மாடி வீட்டு திட்டத்தை கலைந்து இஞ்சால அந்த மாடி வீட்டை கலைஞ்சோன்னே கடற்கரை வருகின்றது. அத்துடன் கடற்கரைக்கு செல்லமுள்ள மக்கள் தொழிலுக்கு போகின்ற கூடுதலான மக்கள் இங்கே வசிப்பவர்கள் முழு மக்களும் கடற்தொழிலையே நம்பி கூடுதலான மக்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த மக்களுக்கு பல பிரச்சனைகள், மக்களுக்கு தேவைகள் இருக்கின்றது. இந்த குடியிருப்பிலே இருப்பதற்கு மக்களுக்கு ஒரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக அந்த இடத்திலே வாழ முடியும். இந்த 5 மாடி வீட்டு திட்டத்திற்கு நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்து இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கேட்டறிந்து
வெளியில் இருக்கின்ற மக்களுக்கும் அத்துடன் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தும் முகமாக இந்த காணொளிகளை பதிவிடுகின்றோம். அத்துடன் இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை நாங்கள் சரிவர செய்து கொடுக்கும்போது அவர்கள் சந்தோஷமாக வாழுவார்கள். தற்போது அந்த சங்க தலைவர் இருக்கிறார், அவருடன் கலந்துரையாடவும் பாருங்கள். அண்ணா, இந்த குருநார் என்ன மாதிரி இடங்கள் உங்களோட ஊர்களை பற்றி இருக்கா சொல்லுங்க. நாங்கள் ஒவ்வொரு இடங்க ஊர்வை சுற்றி வீடியோ எடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த குருநார் வந்து நாங்கள் குருநாரை பற்றி சொல்லுங்க. குருநார் என்ன மாதிரி இடங்கள்? நான் குருநகர் தொடர்மாடி தலைவர் கதைக்கிறேன். இங்க 160 குடும்பம் இருக்கு. 160 குடும்பம் இங்க கடத்தொழிலை நம்பித்தான் எல்லாரும் இருக்கிறாங்க. கடத்தொழிலை நம்பித்தான் எல்லாரும் இருக்கிறாங்க. கடத்தொழிலார என்ன பிரச்சனாலும் இல்ல, வாழ்வாரம்ப கொஞ்சம் குறைவா போய்க்கு இருக்கு. உங்களை நீங்க எத்தனை மணி தொழில் போய்? இப்ப 12 மணிக்கு போனோம்னா நாளைக்கு 12 மணிக்கு தான் பெறுவோம். 12 மணிக்கெல்லாம் இப்ப கடல்லாம் எங்கட வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறோம். அதனால இப்ப கொஞ்சம் பெருமான தொழில்கள் சரியான குறைவு. கூடுதலான மக்கள் எல்லாம் கடத்தொழிலை நம்பித்தான் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இப்ப சில ஆக்கள் மேச மேலைக்கும் இருக்கிறாங்க. இப்படியே உங்களுக்கு 5 மாடி இந்த குடியிருப்பு மாடி வீட்டு இதுகளை கொஞ்சம் பாதிப்பு இருக்குதோ? பாதிப்பு எவ்வளோ இருக்கு. நாங்கள் என்னடா இப்ப ஏஜ் ஆபீஸுக்கு எல்லாம் கடிதம் கொடுத்துருக்குறோம். ஏஜ் ஆபீஸுக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இன்று வரை பார்த்ததுக்கு இன்னும் பார்க்கையும் இல்லாக்கள். இப்ப ஒரு தனித்தனியா வீடுகள் இருந்தா ஒரு சுதந்திரமா இருக்கு மேல. தனித்தனி வீடா இருக்கிறால, குடும்பமா இருக்கிறால பிரச்சனை இல்லை. மாடி என்றாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்ப தனி குடும்பம் ஒரு தாய் தப்பன் 3 பிள்ளைகளோட சும்மா வாழலாம். இங்க பாத்து உங்களுக்கு தண்ணீர் வசதி எல்லாத்தையும் தண்ணீர் வசதிகள் இங்க நாங்கள் நடைமுறை செய்து கொண்டிருக்கிறோம். சுகாதார கூட வசதி, சுகாதார திருத்தம் சரி. மலசல கூடங்கள் சரியான பாதிக்கப்படுது. இங்க என்ன மலசலம் வந்து குடல கடலுக்கு தான் கழிவு போகுது. அங்க இதுகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கும் கம்ப்ளைண்ட் நாங்க ஏஜிஎஸ்க்கு கொடுத்துருக்குறோம். இன்னொரு அதையும் வந்து நடைமுறையானு பார்க்க இல்லை. கஷ்டம் தானே. நாங்களும் கடல் மீனைத்தான் சாப்பிடுறோம். இந்த வரையும் அந்த கழிவு கடலுக்கா போகுது. 2 வரை எங்களுக்கு பயணம் அடிச்சது இல்ல. இந்த வரை நாங்கள் என்ன வளமையா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம். மாசம் கம்ப்ளைண்ட் எந்த நேரம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுக்கென்ற ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு உதவி திட்டங்கள் அப்படியே உதவி திட்டங்கள் ஒன்றும் பாரதில்லை. இதுக்கான 5 மாடி வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் பொறுப்புலாம் இருக்கு. எங்களுக்கு உறுதி இருந்தாலும் தனிப்பட்ட இதெல்லாம் இந்த 5 மாடி திட்டம் ஒன்று இருக்கு. அப்ப அதால நாங்க அவங்கள மாதிரி ஒன்றும் செய்யல. அவங்க தார இதுதான் நாங்கள் பாவிக்கலாம். ஒரு கஷ்டம் தானே. மாடி வீடுண்டா கொஞ்சம் தனித்தனி வீடு சொன்னால் அவன் திருத்த வேலைகளை அந்தந்த வேலைகளை செய்து விட்டுவான். இது பொதுப்பட்டது 10 பேருக்கு சமன் ஒரு மாடி. ஒரு எத்தனை மாடி இருக்கு இதுல? 160 குடும்பம் இருக்கு. 160 குடும்பத்திலே ஒரு 200 குடும்பம் இருக்கலாம். இது 200 குடும்பம் வாழலாம். 3 மாடி என்ன? எத்தனை மாடி? 3 4 6 பிளஸ் இருக்கு. 6 பிளஸ் இல்ல தட்டை 2 3 5 அடுக்கு. 5 அடுக்கு. இந்த லைன் 5, இந்த லைன் 5. 6 தட்டு 6 பிளஸ் இருக்கு. 8 இருக்கு. இந்த இப்படி 1 2 இங்கால 1 அங்கால 1 இருக்கு. அதே மாதிரி அங்கால 1 அங்கால 1 அதே மாதிரி அப்படியே இருக்கு. ஒரு மாடிகளா இருக்கு. எல்லாம் கூடுதலான மக்கள் இல்ல நம்ம கடத்தொழில தான் நம்பி இருக்கிறேன். கடத்தொழிலை நம்பித்தான் கூடுதலா இருக்கிறாங்க. நீங்க 12 மணிக்கு போனா நீ அடுத்த 12 மணிக்கு தான் பெறுவோம். கூட இப்ப மீன் என்னென்ன மீன் நம்பிடுது? இப்ப நாங்கள் வந்து பால் பிடிக்கத்தான் போறோம். பால் பிடிச்சி அண்டு வந்தா கொடுக்குறோம். மழை நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மழை நேரங்கள்ல கொஞ்சம் இனி இந்த சுனாமி அதில் வந்தா தொழில் போக மாட்டோம். அதுங்கிற சங்கத்தாலே நிப்பாட்டிக்குவாங்க. அதாவது எது ஆபத்தாண்டு சொன்ன அந்த சுனாமியில் எச்சரிக்கை சொன்னாங்கிற சங்கத்தால அறிவிப்பாங்க. போக வேண்டாம் போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதால நாங்க நிக்கிறோம். மீன்பிடி தொழில் எல்லாம் கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சதானே. ஒரு நேரம் மீனவனுக்கு கடல்லாம் சாவண்ட மாதிரி என்ன செய்யற போய்தான் ஆகும். குடும்பத்தை பார்க்கணும்னா போய்தான் ஆகும்.
பேங்க் வேலையா கரை வேலையா இருக்கு. அதான் தொழில் அந்த வேலைகளுக்கு அந்தந்த ஆட்கள் இருந்தா தான் அந்தந்த ஆனா வேலை. இந்த நீங்க நினைச்ச மாதிரி ஒருவருக்கு அடிமை இல்லாம நீங்க வேலைக்கு போய் நினைச்ச நேரம் போய் வரலாம். அது ஒன்று இப்ப இருக்கு. மற்ற தொழில்னு சொன்னா கொஞ்சம் அடிமையா இருக்கும். அது சரி. இதாண்டா நீங்க நினைச்ச மாதிரி களத்தொழில் போனா நீங்கள் பிடிச்சா நீங்கள் தான் ராஜா. அது எங்களுக்கு உங்களால வேண்ட உதவியே இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிற அகலாரம் கிராம சேவை அரசாங்க அதிபர்கள் எல்லாருக்கும் தெரியும். கிராம சேவையாருக்கு மட்டுமல்ல இல்ல, நானே இப்ப சொல்றேன் உங்களுக்கு. கிராம சேவையில இருந்து HFCல இருந்து மேலிடத்துல இருந்து எல்லாருக்கும் லெட்டர் வாங்கி கொடுத்து இருக்கும். எங்களுக்கு இந்த டொய்லெட் வேலை மட்டும்தான் எங்களுக்கு திருத்தி தரது. மலச்சலப்புறம் நீங்க சும்மா இப்ப போற பசங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் இதை பார்த்து அவர்களுக்கு தேவையான மலச்சல கூட வசதிகள் கட்டாயம் தேவையாம். அதுக்கு ஒரு எத்தனை 8 மேல்மாடி 8 பிளஸ் இருக்கு. ஒரு 200 குடும்பத்துக்கிட்ட இருக்கிறோம். 200 குடும்பத்துக்கு அப்படி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள் அவருடைய சுகாதார இதுகள் இந்த கழிவுகள் இந்த மாதிரி எல்லாம் கழிவுகள் வந்து இப்படித்தான் கழிவுகள் வந்து கொஞ்சம் நீட்டா போய்க்கிட்டு செய்யணும். வந்து கழிவுகள் அந்தந்த கிழமைக்கு வந்து எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் இனி இடங்களை நாங்களே துப்புரப்படுத்திக்கொண்டு நாங்க நிர்வாகத்தில் இருக்கிறபடியா எங்களை கொண்டோலுக்கு சனங்களும் கொஞ்சம் துப்புரவா இருக்குதுகள். சரி, நன்றி. என்னென்ன குருநகரிலே அமைந்துள்ள 5 மாடி வீட்டு திட்டத்திற்கு தான் நாங்கள் தற்போது வருகை தந்து அந்த மக்களுடன் கலந்துரையாடி மக்களுக்கு தேவைப்படுகின்ற மலச்சல கூடங்கள் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது கூறியிருக்கிறார்கள். 5 மாடி வீட்டு திட்டங்களை தான் நீங்கள் தற்போதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியூடாக கடற்கரை அண்டிய பகுதியாக இருப்பதால் இந்த பகுதிகள் எல்லாம் நுழம்புகள் பெருகக்கூடிய மாதிரி பொலித்தீன் பைகள் எல்லாம் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் குருநகர் பகுதிக்கு வந்து மக்களுடன் கலந்துரையாடி மக்களுடைய தேவைகள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அத்துடன் மக்கள் கூடுதலான யாழ்ப்பாணத்திலே கூடுதலான மக்கள் வசிக்கும் ஒரு பிரதேசமாக இந்த குருநகர் 5 மாடி வீட்டு திட்டத்திலே இருக்கிறார்கள் கூடுதலான மக்கள். அத்தோடு கடத்தொழிலை நம்பியே தான் இந்த குடும்பங்கள் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்கு இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அரசாங்கம் அந்த மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு சிறந்தொரு வழிமுறைகளை செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கின்றோம். இன்றைய தினம் 5 மாடி குருநகரிலே அமைந்துள்ள 5 மாடி வீட்டு திட்டத்தை காட்டி மக்கள் பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் இந்த காணொளியை பார்த்து அந்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.